வணக்கம். சிரிக்காம போடுவோம் இந்த வீடியோவை. ஸோ திருப்பி ஸ்டார்ட் முடிகிறது. ஓகே, வணக்கம். நான் வெயிட், திருப்பி த்ரீ போடு. ஓகே, வணக்கம். வணக்கம் சொல்லுவோம் பொருள். சிரிக்காம போறது ட்ரை பண்றேன். வணக்கம். நான் வணக்கம். வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2026 மார்ச் மாதம் 19 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு 10 மணி 10:30 இருக்குமா நினைக்கிறேன் ஸ்ரீலங்கன் டைம்ல. மேக்சிமம் ட்ரை பண்ணினா நான் எடிட் பண்ணாதான் போட போறேன் என்றால் மேக்சிமம் ட்ரை பண்ணினா இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கல. சிரிப்பு கண்டாலதான் நீ வருது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கல சிரிக்காம இந்த வீடியோ போடணும் மேக்சிமம் ட்ரை பண்ணினார். ஸோ சரி வரையில என்னென்றால் இன்றைய தினம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய கொடும்பாவி எரிக்கப்பட்டிருப்பதாக இன்றைய தினம் எங்களுடைய வாக்காளர் பெருமக்கள் வந்து எனக்கு இன்றைக்கு கோல் பண்ணிச்சினோம். பின்னர் நான் பாராளுமன்றத்தில் நீ கேட்கல, நான் அப்ப அதை பெருசா பாக்கல. நான் திரும்ப சும்மா சொல்லிடுறாங்க போட்டக்குண்டு. அது பிறகு பார்த்தா இன்றைய தினம் எங்களுடைய இலங்கையிலேயே அது கூடின படிச்ச மாவட்டமான கிளிநொச்சி மக்கள்ல ஒரு சில பேர் ஒரு 100 பேருக்குள்ளே என்று எடுக்கலாம் நினைக்கிறேன். மொத்தம் நினைக்கிறேன் 40,000 60,000 பேர் கேட்கல. ஒரு 100 பேருக்குள்ள இன்றைய தினம் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய குடும்பாவிய எரிச்சிருக்காங்க. இன்றைக்கு நான் முந்தி எல்லாம் வந்து பார்த்திருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. சந்திரிகாண்ட குடும்பாவியே எரிச்சிருக்காங்க, மைந்தண்ட குடும்பாவியே எரிச்சிருக்காங்க, ரணிலண்ட குடும்பாவியே எரிச்சிருக்காங்க, செருப்பாலை அடிச்சு எல்லாம் எரிச்சிருக்காங்க. எனக்கு தெரிய வேற பான்கி மூணு குடும்பாவியே எரிச்சிருக்காங்க. சரி, அதை எல்லா குடும்பாவியும் இருக்கிறாங்க, பரவாயில்ல. எந்த குடும்பாவிய ஏண்டா இருக்கிறீர்கள்? உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்காக இருக்கிறதுக்காக என்ன சொல்லி இருந்தா, நெருப்பு மூடி இருந்தா நானே வந்து குதிச்சிருப்பேன். அதுக்கு இல்ல, இன்றைக்கு ஒரு கடும் பம்பல் ஒன்று நடந்திருக்கிறது. இரணைமடு கமக்கார அமைப்பு என்று சொல்லி ஒரு கடும் நண்டை ஒரு ஃபன் வீடியோன்னு போறேன். சோ போட போறேன். சோ ஃபுல்லா பாருங்க. இரணைமடு கமக்கார அமைப்பு என்று சொல்லுகின்ற நீதியான நேர்மையான அமைப்பு உண்டு. இன்றைக்கு விவசாயிகள் எல்லாரையுமே கிளிநொச்சியில இருந்து அழைச்சு கொண்டு வந்து ஒரு ஊர்வலம் ஒன்றை நடத்தி இன்றைக்கு ஒரு கொடும்பாவியை எடுத்திருக்கிறார்கள். ஒரு கொடுங்கோல் என்ற கொடும்பாவியை எடுத்திருக்கிறார். இதுக்கு மேலையும் வீட்டுல நான் செருப்பு போடுறேன்னா நான் அதை கவலைப்பட வேண்டாம். இதுக்கு மேலேயும் இந்த செருப்பால அடிச்சு சாயலேண்டா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கு. இதுக்கு மேல இந்த செருப்பாலே அடிச்சு செத்துருக்கேன்டா. வீட்டுல செருப்பு போடுறோம், கோவிக்காதீங்க. அதுல பல கட்சிகள் இருந்து வீட்டுக்குள்ளுக்குள்ள வேற செருப்பு என்னென்றால். சோ அந்த வீடியோவை நான் பார்த்துட்டு ஜோதிச்ச செய்திருக்கிறோம் பதில் சொல்ல போட பண்ணேன். என்னென்ன என்ன கவலைன்னா, அந்த வீடியோவை வாசிச்சபடி வீடியோ பார்த்தபடி அதுல கொமெண்ட்களையும் வாசிக்கணும். அதுல கீழே கொமெண்ட்கள் இருக்கு பாருங்க. அந்த இரணைமடுக்கார அமைப்பு மற்ற இவர் கொஞ்சம் பேர் போட்டிருக்கணும் அந்த வீடியோவை. கீழே கொமெண்ட் எடுத்துருக்கேன். அந்த கொமெண்ட்டை வாசிப்போம் என்றால் இந்த போன்ல தான் ஃபேஸ்புக் இருக்கு, வாசிக்கல அது. ஸோ நான் கொமெண்ட்டை வாசிச்சு வேறொரு இதோட அட்டாச் பண்றேன், இன்னொரு வீடியோவை அட்டாச் பண்றேன். ஸோ இன்றைக்கு தான் எனக்கு தெரியும் இப்படி கொடும்பாவி எரிக்கிறது. அதன் அர்த்தம் என்னண்டா, இவனை எரிச்சிட்டோம். அடி சூரனுக்கு எரிப்பானுகள், வேற யாரு கிடைக்கிறது? மற்றது வட இந்தியாவில சூரன் மாதிரி எல்லாம் வச்சுட்டு அம்பாள் எல்லாம் விட்டு போயிடுச்சு, அம்பு வெடிக்கும், அந்த மாதிரி அப்படியெல்லாம் எரிச்சிருக்கிறார்கள். சரி, கிளிநொச்சி வந்து எனக்கு இது எரிச்சிருக்கு. அதாவது இதுல கன விஷயத்தை நீங்க பார்க்கணும். என்னண்டா, தனியாய் சிரிப்புக்குரிய விடயம்
எல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்ன நான் ஒருக்க உங்களுக்கு அந்த கொடும்பாவி எரிச்ச ஃபன்னான வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு போட்டு வரேன். அதை பாருங்க ஃபர்ஸ்டா. இனியும் மற்றும் கிளர்ச்சி மாவட்ட விவசாயிகளை பற்றி யாரும் தவறான செய்திகளை வெளியிடக்கூடாது என்பதற்காகவே இந்த கிரிகை நிகழ்வு 4 கொடும்பாவிகளுக்கும் நடைபெற்றுக் விவசாயிகள் தான் என்பதை நிரூபிப்பதற்காக 4 குன்றம் கிளர்ச்சி மாவட்டத்தின் தூண்கள் எங்களுடைய விவசாயிகள் எங்களில் கை வைக்காதீர்கள் என்கின்றார்கள். இறுதி கிரிகை நிகழ்வு நடைபெற்று முடிகின்றது. அப்படி ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி செயலகம் கொழும்பு ஐயா மோசடி குற்றச்சாட்டு தொடர்பானது மோசடி குற்றச்சாட்டு கௌரவ ஆளுநர் அவர்கள் வடக்கு மாகாணம் அரசாங்க அதிபர் அவர்கள் கிளிநொச்சி மாவட்டம் பிரதி ஆணையாளர் கமல் அபிவிருத்தி திணைக்களம் அத்தோடுடைய கையொப்ப பிரதியும் 1127 பேருடைய கையொப்பத்தையும் நாங்கள் இதனுடன் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒப்படைக்கின்றோம். இந்த 2025-26 நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி அவர்கள் இரமடுக்குள கமக்கார அமைப்புகளின் சம்மேளனத்தின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கான விசாரணை செய்ய கோரும் சமூகத்தின் மனு 1127 விவசாயிகள் விவசாய பெருமக்களின் பேரணி மெதுவாக கச்சேரி நோக்கி சரி. சோ இவ்வளவையும் பார்த்திருப்பீங்கள். அதாவது
ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதியான ராமநாதன் அர்ச்சுனா. ராமநாதன் அர்ச்சுனா ஒரு ஊழல்வாதி, மிகப்பெரிய கள்ளன். எத்தனையோ பார் பெர்மிட்டுகளை வேண்டி கோடிக்கணக்கா காசடிச்ச கள்ளன். என்ன, படிக்கவே இல்லாத ஒரு நாய். 9ஆம் ஆண்டு படிச்ச ஒரு 8ஆம் ஆண்டு படிச்ச ஒரு நாதாரி. தேசிய தலைவரை எல்லாம் காட்டி கொடுத்தான். குடும்பம் இருக்கிற நியாயமோ இல்லையோ ஒவ்வொனுக்கு இருக்கிற நியாயம். என்னடே அந்த எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் ஒரு பொம்பளை புள்ள கேட்க கொத்துரட்டி அடிக்கிற ஒருத்தர் வீடியோ ஓட்டுருப்பார். அந்த இதுகள் வந்திருக்கும். பாப்புள்ள உங்களுக்கு மசாஜ் மைத்தியாச்சு, அதுக்கு அடிக்க மாட்டீங்களாடா? கொஞ்சம் இருக்கு. அதுக்கு பிறகு அந்த இந்த கிளிநொச்சியில டவுன் ஃபுல்லா பார்களை வேண்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடிக்க மாட்டீங்களாடா? சரி, 2009ஆம் ஆண்டு தேசிய தலைவர் போன பிறகு 2016ஆம் ஆண்டு வரைக்கும் அங்க ஒரு குத்து, இங்க ஒரு குத்து. பார்லிமெண்ட்ல இங்க அரசியலமைப்பு சபையில ஒரு அச்சுக்கு பூ, அங்கேயும் ஒரு அச்சுக்கு பூ, அதுக்கும் இருக்க மாட்டீங்களாடா? ஆக உங்களுக்கு நேர்மையா நீதியா இருந்தா நீங்க இருப்பீங்க குடும்பாவி. இந்த இதை பார்த்து நான் ஒரு பகுதி இந்த 2 சரத்தை பார்க்கல இவனாவது வாய்ஸ் கட் எடுத்துருப்பான். கொஞ்ச நாள்ல வரும், அம்மா ஏன் உங்க போட்டீங்கடா, ஒரு 100 ரூபா காசும் வடையும் சேர்த்து நீ தந்தவ, அதுக்கு தான் வந்துனாங்க கொஞ்சம் கதையை வரும் எடுத்துருப்பாங்க. கொஞ்ச நாள்ல பேஸ்புக்ல போடுவாங்க. ஆனா கவலைப்படுறேன், நான் உண்மையாவே கவலைப்படுறேன். என்னண்டா, இப்ப மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடக்குது. சோ இந்த ஜென்ம சனி அள்ளி கொடுக்க போதாமன்ட்டு இப்ப ஒரு கொஞ்ச நாளா நாடத்துல பாக்குறேன். கோவிக்க கூடாது, நான் இதுகளை பாக்குறேன். வளமையா இந்த இதுகள், இந்த சாத்திரங்கள் இதுகள் கோயில்கள்ல கூட சும்மா அந்த நேரம் முருகா சிவருமானியோடைய மற்றபடி அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா திருச்சி எல்லாம் கேட்டேன், அது வேற பிரச்சனை. ஆனா இந்த சாத்திரங்களை பாக்கல இப்ப ஜென்ம சனி அள்ளி கொடுக்க போதா ஒன்று கோடி கோடியா 300 வருஷத்துக்கு பிறகு மீன ராசிக்கு குரு இருக்கிறாராமே தோட்டம் எல்லாம் சொல்றாங்க. மீன் ராசி புரட்டாதி 4ஆம் பாதம் மீன ராசி. சோ இன்றைக்கு நான் ஜோதிச்சேன், அள்ளியும் கொடுத்துருக்குதா? நீங்க ஒரு பேக் ஃபுல்ல சாமான் பொறையில இருந்தாரு அண்ணா ஒரு ஆள் கொண்டு வந்தவர், ஒரு பேக் ஃபுல்ல அள்ளியும் கொடுக்குதா? இல்லைன்னு சொல்லல. சாக்லேட்டுகள், கெண்டோஸுகள் நான் இதில் சாப்பிடுறது தானே. பாப்பா ஆளுக்கு யாராவது வீட்டை வராங்களும் கொடுக்குறது. நான் சாக்லேட் கெண்டோஸ் பெருசா சாப்பிடல, மினக்கடாங்கிறது கொண்டு வராதிங்க. எனக்கு டயபெட்டிக், மகன் சாப்பிடுவான். மற்றபடி மகனுக்கு வந்த சாக்லேட்ஸ் தான். பின்னால இப்ப தந்த சாமான்களை தான் அடுக்கி கொண்டு இருக்கு. இந்த பின்னால சரிதான், ஆக்கள் கொண்டு தர கிஃப்ட்களை தான் அடுக்கி கொண்டு இருக்கு. நான் ஏன்னா அவரை போய் சொல்றேன், உங்களுக்கு தெரியும் தானே. சோ ஏண்டாடி நான் உங்களுக்கு என்னடா துரோகம் செய்தேன் இந்த கிளிநொச்சி சனத்துக்கு? என் அப்பா என்ன சரியான கவலையான வீடியோ. நான் நினைக்கிறேன் தொடர்ந்து பாப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம. 93ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து கிளிநொச்சியில அம்பாளுடத்துல இருந்து அக்கராயன்ல இருந்து சிவபாத கலையத்துல படிச்சு, கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயத்துல படிச்சு, புதுக்குடியிருப்புல போய் படிச்சு, எல்லா இடம் படிச்சு, அங்க இருந்து டிஸ்ட்ரிக்ட் 2வது ரேங்கா ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட்ல 2வது ரேங்கா 170 மார்க்ஸ் எடுத்து 98 கட் அவுட்ஸ் கேட்க 170 எடுத்து ஒரு டாக்டர் ஆகி சாவச்சேரியிலேயே இந்த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் 42வது ஆனா தமிழ் ஆக்கள்ல 1வது ரேங்க், வடக்குக்கு வர 1வது ரேங்க், 42வது ரேங்க் நேஷனல் லிஸ்ட்ல ஃபைனல் எக்ஸாம்ல. சோ நான் நினைச்சிருந்தால் இந்த போஸ்ட் லிஸ்ட்ல NHS கார்டியோதொரசிக் உங்களுக்கு விளங்கு மாதிரி கிளிநொச்சிக்காரருக்கு இலங்கை தேசிய வைத்தியசாலையில ஹார்ட் சம்பந்தமான ஓட்லயே ஃபர்ஸ்டா வந்திருக்கலாம். ஆனா சாவச்சேரியை தேடி 2018ஆம் ஆண்டு வந்தேன். இதுக்கெல்லாம் இதால் அடிக்கும் எனக்கு இதால் அடிக்கணும். இது அது பரவாயில்லை. 2018ஆம் ஆண்டு போராட்டம் ஒன்று தொடங்கி இந்த இன்னைக்கும் அது சம்பந்தமா கதைச்சிருக்கிறேன். அந்த நேரத்துல நின்று இந்த சனத்துக்காண்டி போராடினேன். இதால் அடிக்கும். ஆனா கவலைப்படையில நான், ஏனண்டா அடிக்க வேண்டிய எனக்கு இல்ல. எதுக்கு இந்த கிளிநொச்சி சனத்துக்காண்டி போய் காலையும் அனஸ்தீசியா இல்லாம மயக்க மருந்து இல்லாம இந்த அப்பர் இந்த முல்லைத்தீவுக்குள்ள நின்று முள்ளிவாய்க்கால நின்று காலை வெட்டி செத்தாரல்லோ, கொண்டே போட்டாங்களோ. இந்த போராட்டத்துக்கு அந்த மனுஷனுக்கு அடிச்சிருக்கோணும் செருப்பால. அந்த மனுஷன் ஜெர்மனியில பிறந்த என்ன கொண்டு யாழ்ப்பாணத்துல போதனா வித்தியாசால பதிஞ்சு நாசமாக்கி இலங்கையில பேசாம ஜெர்மனியில விட்டு இருந்தா
சிவபெருமான் இருந்திருப்பேன் இல்லையடா. ஏண்டா கொண்டு இங்க கொண்டு பேர்ட்ஸ் அடிக்கிற கள்ளமா 15 இங்க நர்சரிக்கு கொண்டு போய் ஆத்தாக்க பாடசாலையில அமெரிக்க தமிழ் கலவன் பாடசாலையில போட்டு அதுக்கு பிறகு சிவ என்ன சாமன் சங்கானில படிப்பிச்சு எங்கட அப்பர் பார்த்த கூத்து என்ன பிள்ளை உங்கள பிள்ளை இல்ல எந்த அப்பர்ல பிள்ளை எந்த அப்பர் அந்த நேரம் இந்த கிளிநொச்சியில 87ஆம் ஆண்டு வந்திருந்து அடிபட்டு இந்த பிளட்காரனுக்கு சுட போய் இபிஆர்எல்எஃப்காரனுக்கு சுட போய் இபிடிபிக்கு சுட போய் இயக்கத்தோட சேர்ந்து இந்தியன் ஆர்மி சூடத்துல இந்த இவங்க ஒட்டு குழுக்கு எல்லாம் சூடத்துல ஓடி 90ஆம் ஆண்டு போய் காவல்துறையில சேர்ந்து கிளிநொச்சியில 93 நடுவு பணியத்துக்கு பொறுப்பா இருந்து எந்த நேரம் பார்த்தாலும் அண்ணன் 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 இப்ப இருந்தா அடிப்பேன் இதால எந்த அப்பர் இப்ப இருந்த இதால அடிப்பேன். இதுக்கு பேசாம ஜேர்மன்லயே இருந்திருக்கலாம் இல்ல பரம்பரையில 5 பேரும் ஜேர்மன் வச்சையும் காய்ச்சி கொண்டு அதையும் இதையும் காய்ச்சி கொண்டு கலியாங்கட்டி வெள்ளக்காரியை கலியாங்கட்டி கொஞ்சம் நல்லா ஒரு இருந்திருப்போம் இல்ல. அப்பா ஏன் கொண்டங்களை நாசமாக்கினீங்கன்றதுதான் என்னுடைய கேள்வி. அந்த மனுஷன் ஒரு தமிழ் இன உள்ள கொத்துரட்டி அடிக்கிற அந்த வேளமாயுதன் பொம்பளையல் கதைக்க கூடாது சொல்லுவாங்க. உன்னுடைய நண்பனை பற்றி சொல்லு உன்னை பற்றி சொல்றேன் ஒரு பழமொழி ஒன்று இருக்கு. என்னுடைய நண்பர் கௌசல்யா நரேந்திரன் பிராசன் இந்த அரசியல் என்னோட நிக்கிறார்கள். உங்கள்கிட்ட இந்த வந்த கூட்டத்தின் வேளமாயுதன் ஸ்ரீதரன் சரியா உங்களை பற்றி சொல்றதுக்கு 2 பேரும் சொல்லியிருக்கு, என்னை பற்றி சொல்றதுக்கு 2 பேரும் சொல்லியிருக்கு. காணுமா அவங்களுக்கு இல்ல? இந்த கிளிநொச்சியை நடுவே கடந்து போய் யோசிக்கிறான். கிளிநொச்சியை இன்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் கிளிநொச்சியை மாத்த மாட்டேனா? இன்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த கிளிநொச்சியில டிராம் இன்ஜின் ஓடாதா? அதுக்கு இதால அடிக்கணும். நீங்க இதால அடிக்கணும். இப்பவும் போய் எங்கேயாவது ஒரு நாட்டுல வெளிநாட்டுக்காரன் நேற்று மண்டைக்கு ஒரு அண்ணா வந்தோம் ஏண்டா ராசாரு வந்து அங்க அசலத்தை கிசலத்தை அடிச்சு போட்டு அங்க ஒரு வேலை செய்யண்டா 10,000 பவுண்ட்ஸ் 20,000 பவுண்ட்ஸ் மாத்த உழைச்சு கொண்டு ஏண்டா சாகுறாய் இல்லையா? நான் வரமாட்டேன். அப்பா போயில இல்லோ நானும் போக மாட்டேன். அது ராமநாதனுக்கு பிறந்தது, இது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்தது இல்ல, அது ராமநாதனுக்கு பிறந்தது. அதே மாதிரி மண்டையில இடத்துல மட்டும் தலைமை போகுது இப்ப குப்புற மாதிரி. ராமநாதனுக்கு பிறந்தது. இந்த குடும்பாவி எரிக்கிறதுக்கு என்ன கொஞ்ச நாள் போக தேசிய தலைவர் பிரபாரனுக்கே வாங்க குடும்பாவி எரிப்பாங்க. பாப்போம். நானும் இந்த வீடியோ பாக்குற நீங்களும் உயிரோடு இருக்கிறீங்களோ தெரியாது. இன்னொரு 10 வருஷம் போக தலைவருக்கும் தளபதி மேருக்கும் அவங்க குடும்பாவி எரிப்பாங்க. அதுதான் இந்த ஸ்ரீதரன் வேளமாயுதன் கூட்டத்தின் இந்த கமக்கார அமைப்புண்ட கள்ளனுகள் இந்த மொட்டை ஒருத்தன் நிக்கிறான் முழு கள்ளன். இப்ப என்ன சொல்றீங்க தானே? ஓகே, டாக்டர் வெளிநாட்டுக்காரர்கிட்ட காசு அடிச்சு போட்டாரு. இப்ப சுத்தி காட்டுவேன் நான் குப்பையா இருக்கு, அதான் காட்டலாம இருக்கு. சுத்தி வேற எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் இருக்கு. என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிட்டையில கொண்டு வந்து கேமரா கொண்டு வந்துட்டு போறான். எனக்கு அதை எப்படி இயக்குறேன்டே தெரியாது. சுத்தி வேற இருக்கு, நான் காட்ட விரும்பல. சரிதான், எனக்கு அதை காட்ட வேண்டிய தேவையும் இல்லை, காட்டவும் நான் விரும்பல. சரி, அவ்வளவு குப்பையா இருக்கு, மேசம் அப்படி குப்பையா இருக்கு, இப்படி குப்பையா. நான் அவனு சாயல, இப்படியே தான் இருக்கிறேன். இன்றைக்கும் சனம் கேக்குது கோல் பண்ணி இன்றைக்கு கனடால இந்த கோல் வந்தது. தம்பிராசோ உனக்கே உண்ட செலவழுக்கு ஏன் தேவையா? ஐயோ அண்ணன் செலவழி தாராளமா கிடையாது, தாராளமா கிடையாது. 4 லட்சம் ரூபாய் சம்பளம் ஒட்டியே ஒரு பாராளுமன்ற. இந்த 16 வருஷம் எவனடா அவங்களுக்கு சொன்ன 4 லட்சம் ரூபாய் இப்ப உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சம்பளம் உண்டு. அதை விட இன்னொரு 3 லட்சம் 6 பேரை வேலை கூட 7 லட்சம் ரூபாய். ஆறு உங்களுக்கு சொன்னவங்க 2 பேரை மாதம் 6 உங்களுக்கு பாராளுமன்றத்தை காட்டினவங்க 6 உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்டா சொல்லி தந்தவங்க. கிளிநொச்சி சேனம் இந்த செய்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் என்ன வேணும். ஆனா ஒன்று சொல்றேன், இப்படி கொடும்பாவி எரிக்கிறதால ஸ்ட்ரெஸ் ஆகினா அடே எனக்கு தொழிலே மற்றவனுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறது தான். அது தெரியுமா உனக்கு? இவன் ஒருத்தன் உன்னை அடிக்கிறானோ அவன் ஆயுதத்தாலே திருப்பி அடின்றதான் தலை வச்ச பதில். சோ எனக்கு வேலையே ஒருத்தனை ஸ்ட்ரெஸ் ஏத்திட்டு பாக்குறது தான். அது வடிவா விளைங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. அது பார்த்தோன்னே எனக்கு அம்மாரிய கனாலத்து பிறகு இன்றைக்கு தான் சந்தோஷமா சிரிச்சு சந்தோஷப்பட்டிருக்கேன் இந்த வீடியோக்களை பார்த்த உடனே. ஆனா கவலை, இந்த நாயலுக்காண்டியா அரசியல் செய்யறமான்னு யோசிக்கல கவலை. ஏன் இப்படி சொல்றேன்டா, இந்த வந்துச்சு ஒரு 20-30 நாயல் 50 ரூபா காசுக்கும் ஒரு தேத்தண்ணிக்கும்
ஒரு பனிசுக்கும் இந்த லைன்ல போகுதல்ல, இந்த நாயல்ண்ட பிள்ளைகள எதிர்காலத்துக்கான தான் நான் எந்த எதிர்காலத்தை துளைச்சிருக்கேன்னு கேட்கதான் எனக்கு கவலை. இப்போ நான் டாக்டரா போய் இப்போ நலிந்தட ஐயா ஒரு கோல் ஐயா, எனக்கு இந்த அரசியல் வேண்டாம், என்ன பழைய மாதிரி எம்எஸ் ஆகி வரையோ, சாவச்சேரி இல்லாடி என்ன பேரதினியோட டிப்யூட்டி டைரக்டர் ஆகுறியோ, நிம்மதியா வாழ்வேனடா, நிம்மதியா வாழ்வேன். எல்லா சோசியல் மீடியாவும் க்ளோஸ் பண்ணி போட்டு 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம், 8 மணிக்கு போனா சைன் பண்ற மட்டும்தான் வேலை. இப்போ டிப்யூட்டி டைரக்டரா போய் என்னால வேலை செய்ய இயலும். ஆனா ஏன் சரியான கவலையா இருக்கிறது, பாராளுமன்றத்துல சிங்களவன் அந்த அளவு குவாலிட்டியா இருக்கேங்கல்ல, சிங்களவன் அந்த அளவு குவாலிட்டியா இருக்கேங்கல்ல. நாங்க ஸ்ரீதரன் இதெல்லாம் பேர் சொன்ன அவமானம், இப்படி மிச்சம்தான் எங்கட தமிழ். அப்படியே சொன்னா நம்புங்கடா, எங்களை கேவலமா பாக்குறாங்க இங்க பாராளுமன்றத்துல, எங்களை பிச்சைக்கார மாதிரி பாக்குறாங்க, எங்களுக்கு ஒண்ணு தெரியான்னு நினைக்கிறாங்க. அந்த பேரை காப்பாத்தி வச்சிருக்கிற காண்டியாவது நாயல் நாளையில இருந்து மன்னிப்பு கேளுங்கடா, அந்த பேரை காப்பாத்தி வச்சிருக்க 5வது ரேங்க் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல 5வது ரேங்க். இந்த லண்டனுக்கு போயிட்டு யூரோப்புக்கு போயிட்டு வந்தபடியே ரேங்க் பின்னுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் அட்டென்ட் பண்ணையில 6க்கு போயிட்டு திருப்பி அது 5க்கு வரும். முன்னுக்கு இருக்கிறது யார், பிமல் ரத்நாயக்க சபை தலைவர், ரவி கருணாநாயக்க 40 வருஷம், சஜித் பிரேமதாசவே எனக்கு பின்னுக்கு தான் ரேங்க்ல தெரியுமா. டெய்லி ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் கதைப்பேர். இருந்தும் நான் தான் மக்களோட ஓட்டிங்ல 5வது ரேங்க். அன்ரோகுமார் சானக ஐயாவும் பின்னாடி ரேங்க் 25 தெரியுமா உங்களுக்கு? தமிழரண்டா இப்படியும் இருப்பாங்கள் என்று ஒரு பேரை காப்பாத்தி வச்சிருக்கேன்டா, விட்டு போயிடுவேன், எனக்கு ஒரு நட்டமும் இல்லை. இந்த நாதாரி நாயல் இருக்கல்ல, இன்றைக்கு வாரத்துல எத்தனை ஓயல் படிச்சிருக்கு, இன்றைக்கு குளறினையில எத்தனை 8ஆம் ஆண்டு போயிருக்கும், இதுல எத்தனை கை நாட்டு விவசாயிகள் பேர்ல. நானும் வெள்ளாளன் தாண்டா, நானும் விவசாயி தான், வெள்ளாண்மை செய்யறவன் தான் விவசாயி. ஆனா வந்த நாயில எத்தனை தண்ட பிள்ளைகளாவது ஒழுங்கா படிப்பிச்சிருக்கு. இந்த நாய் கூட்டம் இப்படித்தான் நாசமாப்போம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு 15-20 வந்துச்சுல்ல குடும்பத்தோட 100 ரூபாய் 200 ரூபாய் காசுக்கும் ஒரு 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 கொத்துரட்டிக்கும் வருதல்லோ, இதுல குடும்பம் இப்படியே நாசமா போகும். நான் மனம் உடைஞ்சு சொல்றேன், சரியான கவலையோட. எங்களுக்கும் வாழையலுமடா, எங்களுக்கும் வெளிநாட்டுல போய் நல்லா வாழையலும், நாளைக்கு மெசைல அடிக்கலாம், இங்க ஸ்ரீலங்காவிலையும் வாழையலும். தெற்குல அரசியல் செய்து கொண்டு தெற்குல இருப்பேன்டா. அடே சிங்களவன் முழுக்க அர்ச்சுனா மாதிரி ஒருத்தன் இருக்க வேணும் என்று கேட்கிறாங்கள்ரா. அடே கொமெண்ட் பண்றாங்க, நீ ஜனாதிபதி எலெக்ஷன் இல்ல ஓட் போடுறேன், இத்தனைக்கும் சொல்லி இருக்கிறேன்டா. திட்ட சிங்களத்துல தலைவர் எங்கண்ட உயிர், எங்கட கடவுள் என்று சொல்லி இருக்கிறேன். எனக்கு போய் குடும்பாவி இருக்கிறீங்க, உங்களுக்கு மனசாச்சு இல்லையாடா? நான் என்னடா கேட்டேன் நான் உங்கள்ட்ட, 2014ஆம் ஆண்டு உருவாக்கின அந்த கள்ள கமக்கார அமைப்புட்ட முடிஞ்சா வழக்க போடு. நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தான், 2014ஆம் ஆண்டு இந்த வரைக்கும் ஆடிட் ரிப்போர்ட்டை கொண்டு வாடா. நான் இல்லாட்ட காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். பரதேசி நாயல், இந்த பரதேசி நாயலுக்கு ஒன்றுக்கு ஆடிட் ரிப்போர்ட் ஒழுங்கா இங்கிலீஷ்ல எழுத தெரியுமான்னு சொல்லுங்க. ஆடிட் ரிப்போர்ட்ன்றதை இங்கிலீஷ்ல எழுத தெரியுமா? பாவம், வந்ததும் பாவம். ஏன் விவசாயி என்ற போர்வையில இந்த வேளமாயுதன்ற கூட்டமும் இந்த பார்சரின்ற கூட்டம் இப்ப விளங்குது அவங்களுக்கு. சொந்தமா எந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தரை நோக்கியே நாங்கள் கொடும்பாவி எரிக்கிறோம்டா, ஒன்றில் நான் கற்பழிச்சவனா இருக்கும், அல்லது யாரையாவது கெடுத்து போட்டு கல்யாணம் கட்ட மாட்டேன் நிற்கும், அல்லது களவெடுத்தவனா இருக்கும், அல்லது நான் டீல் அடிச்சு காசு வேணவனா இருக்கும், பார் பர்மிட் கொடுத்தவனா இருக்கும். என்னடா செஞ்சினான் உங்களுக்கு? என்ன செஞ்சினான்? அடே நாயலே, உங்களோட ஏரியாவில இருக்கிற கமக்கார அமைப்பு ஒவ்வொரு விவசாயிட்டையும் என்ற காசை அதுல போட்டுருக்கா 25,000 ரூபாய் 35,000 ரூபாய் கண்ணீர் அஞ்சலி செலவண்டு. அதைத்தான் நான் கேட்டேன். ஆட்ட சீலைக்கு கொண்டே கண்ணீர் அஞ்சலியை செலவழிச்சிருங்க. ஆட்ட சீலைக்கு கொண்டே இந்த வருது வாயில கையக்கூடாது அல்ல. என்ன ஒருத்தன் மருத்துவ பட்டத்தை இல்லாம பண்ணணும் ஒரு பேனர், 2வது பேனர் சொல்லுது ஒழுங்கா அடே உங்களை மாதிரி கழுசட கூடது என்னன்றா ஒழுங்கா கதை கேளும். 10 வருஷமா டாக்டரா இருந்த நான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நான் ஒருத்தனை சீலை மயிரெண்டு பேசி அல்லது கெட்ட வார்த்தைகளால பேசி அல்லது அடிக்க போய் அல்ல தூக்கித்தான் அடிச்சு தலைகீழா இங்க வீடியோ பாத்துறீங்களா? 10 வருஷம் இல்ல. ராமநாதன் அர்ச்சுனா என்றால் சாவச்சேரிலையும் வேலை செய்து, சாவச்சேரில 2018லயும் சண்டை பிடிச்சது பாத்துறீங்களா? இங்க இன்றைய சொல்ற இன்னொரு விஷயம், இந்த கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் டைரக்டர் டாக்டர் தயாலினி
நான் கலைக்க விரும்பல. சரியா? சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் MS நான் அதாண்டா 2021 ஆண்டு சாவச்சேரியை விட்டு போனேன். 2021 ஆண்டு போய் கேள் சாவச்சேரியில் இருக்கிறோம். 18ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ரேங்கா இருந்தோம், நொதர் ப்ரொவின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்கா இருந்தோன்னு வந்த நான் 2021 இந்த சாமி நான் இனிமே வடக்குக்கே வரமாட்டேன் என்று சொல்லி கெஞ்சி கூத்தாடி போட்டு விட்டுட்டு போனான். கெஞ்சி கூத்தாடி பேராதனியில மித்ருபியஸ் ஒருத்தருமே எடுக்காத ஒரு செக்ஷன் எடுத்து போட்டு பேராதனிக்கு வந்தேன். நான் முதலாவது ரேங்க். நான் அட்மின் எக்ஸாம் முடிச்சு போட்டும் இன்றைக்கும் என் பேட்ச்மேட்ஸ் பாஸ் அவுட். எனக்கு நீங்க குடும்பாவி இருக்கிறீர்கள் என்ன மனச்சாட்சி என்ன ஒன்று இருக்கணும். என்னடா உங்களுக்கு சிரிப்பும் வருது கவலையும் வருது, உங்களுக்கு ஒரு மனச்சாட்சி ஒன்று இருக்கணும். நான் என்ன கவலைண்டா, இந்த கிளிநொச்சி சனத்தின் இந்த இரணமடு குளத்துல இருக்கிற 2 அடியை உயர்த்தி போட்டு அந்த 2 அடி உயர்த்துற தண்ணிய வடக்குல குடிக்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னவனெல்லாம் உங்களுக்கு அரசியல்வாதி. பார் எல்லாம் கொடுத்தவெல்லாம் உங்களுக்கு அரசியல்வாதி. ஆனா நாங்க கெட்டவங்கள், கற்பழிச்சவங்கள், களவெடுத்தவங்கள் அதான் கொடும்பாவி இருக்கிறீங்க. என்ன கமா இல்லையாடா உங்களுக்கு மனச்சாட்சி இல்லையாடா? சோறாடா தின்றீங்க, வருது வாயில அந்த இடம் தின்றீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்லையாடா? அந்த போயக்குள்ள யோசிக்க கூடாதாடா? என்னதுக்கு கூட்டிட்டு போறாங்க? ஒரு 50 ரூபா காசுக்கும் ஒரு தேத்தண்ணிக்கும் போய் கத்த போறமண்டு. இதுல வந்த ஒரு நாய் ஒரு பேப்பர் ஒரு பேராகிராஃப் ஒன்றை இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுவா. வந்த ஒரு நாயிட்ட கேளு. இப்ப அமெரிக்கன் ஜனாதிபதி யாரு? ஜோர்ஜ் W. புஷ் சொல்லும். அப்படிப்பட்ட கூட்டம் தான். இந்த கூட்டத்துக்கு தான் நாங்க அரசியல் செய்யறோம். வடக்குல தீவுல ஒவ்வொருத்தரும் தண்ணி குடிக்க கஷ்டப்படுறாங்க. கிலோமீட்டர் கணக்காக போய் தண்ணிக்கு போறாங்க. சொந்த இனத்துக்கு தண்ணி கொடுக்காம 2000 இதே நாயல் தான் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இதே நாயல் தான் 2014ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு நினைக்கிறேன், எனக்கு வரலாறு தெரிய வடிவா போய் பாருங்க. கிளிநொச்சி தண்ணியை கொண்டு யாழ்ப்பாணம் கொண்டு வர கூடாண்டு ADB ஃபண்டிங் $1500 மில்லியன் ADB ஃபண்டிங் ஹாசன் நாசமாக்கின நாயல். கடலுக்கு விடுவாங்க தண்ணிய 5 அடி திறந்தா காணுமாம். எல்லாம் இன்ஜினியர் மேரோட கதைச்சிறான், நெஞ்செல்லாம் எரியுது. யாழ்ப்பாணத்தான் ஜோசி கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பிரிச்சு அரசியல் செய்யறா. எனக்கு இப்ப சிம்பிளா செய்யணுமா இல்லையா? யாழ்ப்பாணத்தெல்லாம் படிச்சவன்டா, யாழ்ப்பாணத்தாண்டாலே படிச்சவன். கிளிநொச்சியில் இருக்கிற நாய் எல்லாம் மத்திய நாட்டுல இருந்து வந்திருக்கிற நாய் 100% சோ பிரிச்சு கதை கேளாதா? என்னால பிரிச்ச கதை கேளாதாடா? இனவாதம் பிரதேசவாதம் என்ன கதை கேளாதா? யாழ்ப்பாணத்துக்கு உங்களுக்கு தண்ணி கொடுக்கலாது. ஆனா யாழ்ப்பாணத்து வாட்சிமார் வந்து உங்களுக்கு பிடிங்கி படிப்பிக்கணும். யாழ்ப்பாணத்து டாக்டர்மார் வந்து உங்களுக்கு ஆணிய பிடுங்கணும். என்னன்றா மனம் பெருமவங்களுக்கு. யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு திண்ணவேல இருக்கிற ஒரு டாக்டருக்கு தண்ணியை குடிக்கலாண்டு அவன் தண்ணியை குடிக்க கஷ்டப்படுறாங்க. சுண்ணாத்துல இருக்கிறவனுக்கு அங்க கழிவு தண்ணிக்கு போனா அவங்க தண்ணி குடிக்க கஷ்டப்படுறாங்க. ஆனா நாயல் நீங்கள் என்ன செஞ்சு நீங்கள் உதய கமக்கார அமைப்பு என்கின்ற நாயல் கொமெண்ட் எல்லாம் வாசிக்கிறோம். அது பிறகு பாருங்கோ, இதே நாய்க்கூட்டம் தான் எங்களை நாசமாகிட்டது. இதே நாய்க்கூட்டம் தான் அந்த நேரத்துல தேசிய தலைவர் கஷ்டப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தவர். அதை கேட்கதான் கவலையா கிடையாது. ஏண்டா நாயில உங்களுக்கு என்னடா நான் துரோகம் செஞ்சேன்? உங்கள்ட காசே வேண்டி உங்களோட காசை களவெடுக்கிறாங்க. அந்த கல்லணை பிடிக்க வலிக்கிட்டதுக்காண்டி வாரீங்களுடைய வெக்கமே இல்லையாடா? அடே வார ஒரு நாய் அடுத்த முறை டிசிசி மீட்டிங் சுடுவேன், நாய்க்கு வாயில சுடுவேன். முடிஞ்சா வா வந்து டிசிசி மீட்டிங் கூட கொண்டு வா, ஒரு பிரச்சனை இல்லை. இந்த வாயில நெருப்பு தணல் எடுத்து சுடுவேன் நான், சரிதானே? நெருப்பு கொட்டை எடுத்து வைப்பேன் வாயில நெருப்பு. அடி உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கிறீங்களேடா? கள்ளந்தான் சொல்றான்டா நான் நிரபராதி என்று வார கழுசடைக்கு அந்த எண்ணத்துக்கு தான் போறவன்னு தெரியாம போற கழுசடை நாயலுக்கு தெரியாதா? ஒரு 200 நாய், இந்த 200 நாயும் இன்றைக்காவது சாகுதோ அன்றைக்கு கிளிநொச்சி உருப்படும். கிளிநொச்சியில் இருக்கிறவன் எல்லாம் திங்க் பண்ணு. இன்றைக்கு சொல்றேன், அடே கிளிநொச்சி என்றா இலங்கையே மதிக்குது இல்ல, விளங்கி கொள்ளுங்கடா. ஆனா நான் கிளிநொச்சி யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கும் எழும்பி நின்று சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்டா சபாநாயகர்ல இருந்து எல்லாருக்கும் உற்சாகம்டா. நான் கதைச்சா 159 பேரும் வாய மூடி கொண்டிருப்பாங்க. இந்த வரைக்கும் ஒரு NPP காரன் என்னோட சண்டை பிடிச்சுக்காரன் சொல்லு, போய் கேள்றா இளங்குமரன்ட்டியா, போய் ரஜீவன்ட்டியா அல்லது அமைச்சர்ட்டியா கேள்றா நான் கெட்டவனாண்டு போய் கேளுங்கடா. நான் கெட்டவனா அல்லது நான் நேற்றையும் காசு அடிச்சனா அல்லது அவங்களுக்கே தான் துரோகம் செய்யிருக்கிறான். இத்தனை விஷயங்கள் அவங்கள். அடே நான் ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தடா, இவங்கள்ட்ட டிசிசி மீட்டிங் போவே தேவையில்லை. போய் இன்றைக்கும்
என்பி ஜேவிபியில இருக்கிற பெரிய பெரிய ஆக்களோட கதைச்சினான் சாப்பிடுங்க. அண்ணே எனக்கு இந்த அரசியல்ல அவன் அரசியலுக்கு வரணும், நாமல் வரணும், சஜித் எனக்கு ஒன்றும் இல்லையண்ணே. உங்களை திலத்தி போட்டு வேற ஆற கொண்டாலும் நாட்டுக்கு நட்டம் பண்றது வந்து பொதுமக்களுடைய கருத்து. ஆனா நீங்க செய்யறது பாரவங்களை விட படுமோசமான ஊழல். ஏனடா ஐயா இப்படி செய்கிறீர்கள்? வடக்குல உழவு ஊழல். அவசரப்படாத பொருள் நாங்கள் அவ்வளவு நீட்டா செய்தாரோம். அவ்வளவு கல்லரும் எங்களுக்கு தெரியும். எல்லாம் இங்க வரையில பிடிச்சு வச்சிருக்கிறோம். நாங்கள் செய்தாரோம். சரிதான், அவ்வளவு நீட்டா செய்தாரோம். எல்லாம் நீட்டா பிடிக்கிற பொறுமையாரு. அப்படி அவங்க என்னோட எதிரி, இந்த எதிர்கட்சி அவங்கள்ட்ட போய் என்ன பற்றிகள் போய் வேணுமெண்டா சந்திரசேகர்ட்ட நான் அந்த பேசாத பேச்சில்ல, கரடி அண்டையில, பரதேசி அண்டையில பேசாத எந்த இளங்குமரன செம்மறி அண்டையில போய் கேள். இந்த வரைக்கும் மாட்டியாவது காசு அடிச்சிருக்கிறேன். ஆனா இந்த நாயல், இந்த ஸ்ரீதரண்ட நாயல், இந்த நாயல் தான் தமிழ் தேசியத்தை வச்சிருக்க போகுது. இந்த நாயலண்ட கூட்டம் தான் எங்களுக்கு தமிழீழம் வேண்டி தரப்போகுது. யார் வேண்டி தரப்போயினா இந்த நாயலண்ட கூட்டம் தான் எங்களுக்கு தமிழீழம் வேண்டி தரப்போகுது. சோ இந்த நாயலுக்காண்டி எவனாவது ஒருத்தன் அரசியல் செய்து தன் வாழ்க்கையை துளைக்கிறதுக்கு அவனை எப்படி ஒரு பைத்தியக்காரனா இருக்கும். சோ பைத்தியக்காரன் சொல்றதுல பிழை இல்லைன்றதை நான் கேட்டுக்கொள்றேன். இந்த நாயலுக்கு இந்த நான் வீட்டை போட்டு வரணுன்றது ஆங்கிலத்துல சொல்ல தெரியாது. சரி, அது பரவாயில்ல. நான் இப்ப சொன்னதையே கூட எழுத தெரியாதது, தமிழ்ல சொன்னதையே தமிழ்ல எழுத தெரியாத இந்த கூட்டத்துக்கு வந்துச்சு தானே கொஞ்சம். அடே கிளிநொச்சியடா, இலங்கையிலேயே அதிகுறைஞ்ச மொக்கு மாவட்டம். அந்த மொக்கு மாவட்டத்துக்கு ஓலவல் உள்ள ஓலவலோட போய் என்ன என்ன அதிபர் தொண்டர் ஆசிரியராக இருந்த நாய் தான் உம்மண்ட எம்பி. அந்த நாய்க்கடா பாராளுமன்றத்துல வந்து யாராவது ஹலோ குட் மார்னிங் என்று சொன்னா எங்களை திரும்பி பார்த்து கேட்கும். இன்னும் சொல்லிட்டு போறாரு இங்கிலீஷ்ல, என்னண்டு அண்ணா உங்களுக்கு கால வணக்கம் ஆமண்டா. கால வணக்கம் போற சொல்ற நாய் தான்டா உங்களோட எம்பி. 22,000 பேர் அவருக்கு வாக்கு போட்டிருப்பீங்க. எனக்கு செருப்பு போடுங்கடா, அடிங்கடா. இதாலேயே நான் அடிச்சு கொள்றேன். ஏனென்றால் உங்களை மாதிரியான கழுசடையலுக்கு அரசியல் செய்யறமல்லோ, ஒரு டாக்டர் படிப்பையும் விட்டுட்டு, ஒரு ஹாஸ்பிட்டல் டைரக்டர் போஸ்டையும் விட்டுட்டு போய் பாருங்க. முல்லைத்தீவு, கிளிநொச்சி வேண்டாம். நான் அன்றைக்கு ஒன்றுமே வேண்டாம். அன்றைக்கு வந்து எனக்கு ஒரு முறைப்பாடு வந்தது வந்து கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல்ல பொம்புளையில மெடிக்கல் வார்டுல பாத்ரூம் நாறுது போட்டோட. நான் போகல. சாவச்சேரியில போய் அடிபட்டு பிறண்ட நான், வண்ணார்ல போய் அடிபட்டு பிறண்ட நான், கிளிநொச்சியில போக விரும்பல. வேளமாயுதன் இருக்கிற இடத்துல போய் நான் போய் தலையை கொடுத்து கெட்ட பேர் எடுக்க இயலாது. சரிதானே? ஸ்ரீதரன் இருக்கிற இடத்துல போய் கெட்ட பேர் எடுக்க இயலாது. அடையே இன்னமுண்ட சொல்றேன்டா, அந்த கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல்ல இலங்கையிலேயே இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போட்டு கரல் பிடிச்சு நாசமாகுதுடா. அதை பாவிக்க விடுங்க. வடக்கு மாநிலத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் மாதிரி என்று கேட்டா அதை பாவிக்க விடுறாங்க. இல்ல, அதை தரமாட்டோமா? அதை யார் பாவிக்கிறது? பாவிக்கிறதுக்கு ஐ சர்ஜன் இல்ல, பாவிக்கிறதுக்கு ஓர்த்தோபெடிக் சர்ஜன் இல்ல, பாதிக்கிறதுக்கு பீடியாட்டிக் கார்டியாலஜிஸ்ட் இல்ல. யார் பாவிக்கிறது? சிறியரண்ட மணியை வச்சுதான் அடிக்கும். நீங்க அதுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த உபகரணங்கள் எதுவுமே பாவிக்காம நாசமாகுது. அதுல ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரன் அங்க இருக்கிற ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற கொண்டு எக்யூப்மெண்ட் கொண்டு இங்க கிளிநொச்சியில போட்டு போனா இந்த நாயலுக்கு அதை பாவிக்க தெரியுமா? உங்களோட கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கு, உங்களோட கிளிநொச்சி டவுன் எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்து கவலைப்படுறேன்டா நான். இதை ஒரு நாளைக்கு மாத்தணும். ஐயோ இந்த சனத்தை பாருங்க, கொழும்புல எப்படி இருக்கு, சவுத்துல எப்படி இருக்கு, அன்றாவரம் எப்படி இருக்கு, இந்த சன பாவம் என்ன செய்யும்? ஐயோ இல்ல, சாரத்துக்கு முன்னா ஏதாவது செய்து தாண்டா சாவம் ஜோதிச்சு இங்க வந்தா குடும்பாவி அரிக்கிறாங்க ஜோரோனர். எப்படி மனம் பெறும் சொல்லுங்க உங்களுக்கு அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு? உங்களுக்காண்டி ஒருத்தன் சாக துணிஞ்ச ஒருத்தனே என்ன நீங்க கொடுப்பாவி இருக்கிறீங்க. இதையும் விட ஒருத்தனுக்கு கவலை கொடுக்குறேன்டா சரியான கஷ்டமாடா. ஒருத்தனை கவலைப்படுத்துறேன்டா, அது சொந்தமா தட்ட குப்பனையே கொண்டு இந்த கிளிநொச்சிக்குள்ள கொண்டு இழந்தவனே, சொந்த அண்ணங்காரன் போய் புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவு பொறுப்பாளரா இருந்தவனே, நீங்க இப்படி செய்யல உண்மையாவே கவலையா இருக்குடா. ஆனா நீங்க நினைக்கிறீங்களோ அதை கவலைப்படுற இதுக்கெல்லாம் கவலைப்படுறவன் நான் இல்ல. ஆனா நான் நின்று செய்வேன். நீங்க எனக்கு செஞ்சிருக்கிறது ஒரு ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட். சரிதானே?
சனம் என்ன தேட பண்றீர்கள் நானா போவோம் வழி கிடையாது அரசியலை விட்டு இல்ல ஒரு நின்று அடிச்சுட்டு போன்னு சொல்றியல் நின்று அடிப்பேன் வெப்பன் ஞாபகம் வச்சுக்கொள்ளு இந்த கமக்கார மெப்பன் கொஞ்சம் இருக்கல்லோ இன்றைக்கு மாகாண சபை வரதோ அன்றைக்கு துளைப்பேன் முழுப்பேற்ற இன்கொயரியும் எடுத்து முழுப்பேற்ற கணக்கு இப்பவே பூசி மெழுகிட்டு மாதர் கடலுக்குள்ள அல்லது பூனேரி கடலுக்கு விழுந்து நீந்துங்க ஒன்றில் இந்தியாவில போய் தப்பலாம் அல்லது மாதலால் அப்படியே போய் நாயில எங்கேயா போய் அடிபட்டு சாகலாம். ஆனா இருக்கிற நாய் ஒண்ட கூட நான் விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கொள்ளு முழு கணக்கும் தோண்டுவேன் ரெண்டைக்காவது மேக்சிமம் வேலையுங்க. நீங்க கிளிநொச்சியில எனக்கு ஓட்டே வரக்கூடாது மாகாண சபை தேர்தல் மேக்சிமம் வேலையுங்கோ சரிதானே மேக்சிமம் ஓடி திரியுங்கோ மேக்சிமம் வேலையுங்கோ. ஆனா இந்த நான் வீடியோ எல்லாம் பார்த்தேன் வச்சிருக்கிறேன் காலம் வரைக்கும் உள்ளு பேருக்கு நான் தோண்டுவேன் அப்பேக்க தெரியும் கோடி ஓடியா அடிச்சு கொண்டே பதுக்கி போட்டு அதுக்குள்ள பெரிய ஜென்டில்மேன் மாதிரி நீங்க ஆர்ப்பாட்டம் போன உடனே மட்டம் எல்லாம் ஜோசி யாழ்ப்பாணத்துல இருக்கவங்கலாம் மண்ணால இருக்கவங்களாம் முல்லைத்தீவுல இருக்கிறவன் எல்லாம் வவுனியால இருக்கலாம் மொக்கன் இதுல வந்து 100 மட்டும் தான் புத்தி உள்ளது. உங்களோட வாழ்க்கையில யாராலையுமே திருத்தவும் மேலாது சொல்ற கெடுகுடி சொல்லுகளாண்டு யாராலும் உங்களை மாதிரி பரதேசியல யாராலையும் திருத்த இல்லாது யாராலையும் முன்ன கொண்டு வராது. தேசிய தலைவருக்கு உண்மையாவே வெக்கமான அந்த பாவண்டா அந்த உங்களுக்காண்டி போய் செத்து செல்லும் போய் கனவே செத்தாங்க உங்களை மாதிரி பிசினாரியலுக்கு உங்களை மாதிரி வருது வாயில வீடியோல வரக்கூடாது ஆசைப்படுறேன். ஏன்னா சில நேரங்கள்ல சின்ன பிள்ளைகள் எல்லாம் கண்டு டாக்டர் நான் உங்களோட வீடியோ பார்க்கல எனக்கு சரியான ஃபீல் ஆகும். ஐயோ ஆனா பரவாயில்ல படியனும் பழகட்டும் இந்த சமூகத்துல அனை வாழ்றோம். ஒரு நாளைக்கு கேம்பஸ்ல போன அப்புறம் ஒவ்வொருப்பட்ட அந்த உடனே பட்ட விழுந்து அலாமே ரேங்கிங்ல போய் பழகட்டும் பண்றதுக்காண்டி பேச விடுறேன். நான் ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை என்னோட சொல்லி வைக்கணும். இதுல எங்கட ஜிஏ இருக்கிறாரோ முரளிதரன் ஐயா இலங்கை ஒரு சின்ன ஏரியா காலமன்ற ஒரு சின்ன வட்டம் பாப்பம் அன்றைக்கு மைக் ஓஃப் பண்ணீங்களோ ஓஃப் பண்ண வேண்டாம்னு சொல்ல முன்னமே 5 மைக் ஓஃப் பண்ணீங்களோ ராசா அதையும் நான் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. எனக்கு அண்ணா 10 வயசுல அடிச்சா நான் 40 வயசுல நான் வச்சு திருப்பி 3 குத்தி படிச்சிடும் ஞாபகம் இருக்கு. அவனுக்கு 10 வயசுல குத்தி எனக்கு அடிச்சனேன் முழுசு அடியும் வேண்டி ரத்தம் மிறக்க எங்கட நான் உனக்கு அடிச்சிருவேன் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் விடாத வெயிட் பண்ணா இந்த டைமுக்கு தான் நான் தந்தேன். ஸோ நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். முழு கள்ளநிலையும் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். கும்பிடுங்கடா நீங்கள் இந்த கொடும்பாவி எரிக்கிறது இல்லை. இந்த கிளிநொச்சி கந்தசுவாமி ஓமில ஒவ்வொரு நாள் கும்பிடுங்க. நான் எங்கேயா ரோட்ல ஆக்சிடென்ட் பட்டு சாவ வேணும் என்ன யாராவது சுட வேணும் எனக்கு கண்டறியா போகணும் எனக்கு கேன்சர் வந்து சாக வேணும் அப்படி ஏதாவது கும்பிடுங்க. இல்லாட்டி ஒரு நாளைக்கு நான் உரிப்பேன் உரிக்கைகளை படுமையா நோக்கும் இன்னொரு நேரம் பார்த்துக்கொள்வோம் சரிதானே. இந்த சமூகத்தை மாத்தோணுமண்டு நேற்று முந்தினால ஜோதிச்சா பேசா விட்டு போய் டாக்டரா இருப்ப பேர் மம்மண்டு. ஆனா போவிட மாட்டீர்கள் போல நீங்களாயே கூப்பிட்டு அடியண்ட நான் என்ன செய்யறது உரிப்பேன். தேசிய தலைவர் கனவு கண்ட தமிழ் இளம் மண்ணால இல்லாட்டிலும் மெனதால செஞ்சுட்டுதான் நான் போவேன். நான் செய்வேன். புடுங்கு ராணிய புடுங்கு நான் செஞ்சு காட்டுறேன். மானசபை விரட்ட நான் செஞ்சு காட்டுறேன். அடுத்தடுத்த எலெக்ஷன்ல நாங்க பார்ப்போம். புடுங்கு ராணிய புடுங்கடி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா முழு கல்லணையும் வெடி வைக்காம நான் விட மாட்டேன் சரிதான. முழு கல்லணையை கொண்டே ஜெயில போடாம முழு கல்லணையும் எத்தனையோ பேர் இப்ப நினைக்கிறீங்களோ அங்கங்க வழக்கில போட்டு தப்பலாமண்டு வழக்கு ஃபெயில் ஆயிக்கல திருப்பி நாங்க போடுவோம். அப்ப நோகும் கிழட்டு நாய் ஒன்று சாகாத உயிரோட இரு. ஒரு கிழட்டு நாயும் தயவு செய்து சாகாத உயிரோட இரு. நான் ஒரு நாளைக்கு சம்பவம் செய்யும் வரைக்கும் உயிரோட இரு. எல்லாரையும் பார்த்தா வச்சிருக்கேன். இந்த கவலைண்டா முழு கல்லன் எல்லாம் ரோட்ல ஊர்வலம் போன உடனே நான் கல்லன் ஆயிடுவோம். இந்த வரைக்கும் சொல்லுங்க அங்கேயா களவெடுத்திருக்கேன். அப்படித்தான் களவெடுத்தா வாழ்க்கையில பிடிக்க மாட்டேங்கிறா சார். அதால ஒரு MBBS படிச்சு டாக்டரா போனவன ஒருத்தனுக்கு களவெடுக்கிற பெரிய வேலை இல்லை. அப்படி களவெடுக்க வேண்டிய தேவையில்லடா. பரம்பரையா சொத்தை விட்டு போயிருக்கான் அப்பா அம்மா. அவ எனக்கு அப்படி எல்லாம் தேவையில்லை. நான் பெத்ததெல்லாம் ஆம்பளை பிள்ளை. சோ எனக்கு அந்த தேவையும் இல்லை. விளையாச்ச உனக்கு
அப்படிதான் வேண்டாம் வர வெளிநாள் வர ஒவ்வொரு தடையும் பண்ண எனக்கு அதை தந்துட்டு போங்க இதை தந்துட்டு போங்க கேமரா தாங்க போன் தாங்க கேட்டு நான் கோடிக்கணக்காக சேர்த்துருக்கலான்டா எனக்கு கோல் எடுத்த ஆக்களுக்கே கோல் ஆன்சர் பண்றேன் அவைக்கே தெரியும் அவனுக்கு கோல் ஆன்சர் அடே காசு உழைக்கணும் நினைக்கிறவன் காசு ஆட்டியம் பருகணும் நினைக்கிறோம் கோல் வேற பண்ண அண்ணே மிஸ் கோல் அடிச்சனியலோ ஓ இந்த யாழ்ப்பாணத்துல இருந்து டாக்டர் கதைக்கிறேன் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் காசு போட்டு விடுங்கன்றதான் கேட்பேன் அடே கோலை ஆன்சர் பண்றேன்டா ஒருத்திட்டையும் நம்புறேன் நமக்கு வெளிநாட்டுக்காரன் கேளுங்க இல்ல வெளிநாட்டுலதான் இருந்தா அடிச்சு பாருங்க அதை ஆன்சர் பண்றேன் நான் எனக்கு அப்படி தேவைடா ஒரு 10 பேர் ஒரு ஆளாளுக்கு ஒரு 1 லட்சம் தந்தா 10 லட்சம் ரூபாய் ஒரு 6 மாதத்துக்கு வழக்கு ஓட்டிடுவேன் நான் எனக்கு அதை விட வேற ஒன்றும் தேவையில்லை எனக்கு ஒருத்தர் காசு தேவையே இல்லைடா தேவைன்னா எத்தனை பேர் லண்டன்ல இருந்து சுவிட்சர்லாண்டைக்கு ஒரு சுவிட்சர்லாண்ட்ல இருந்து ஒரு அம்மா அவரால் வந்து சொன்னா தம்பி என்னோட கதைக்க விரும்பல நீங்க எரிஞ்ச செத்து போறீங்க உங்களுக்கு வயிறறிஞ்சா அது எனக்கு கூடாதேடா அதால நான் கதைக்க விரும்பல ஆனா இருங்கடி ஒரு நாளைக்கு நான் ஒரு நாளைக்கு குறிப்பேன் மானசபையில நிக்கிறேன்னு முடிவு எடுத்துட்டேன் இன்றைக்கு மானசபை வருதோ உலகத்திலேயே சுத்தமான மாவட்டமா யாழ்ப்பாணத்தை கிளோச்சி மாத்திருதான் சாவேன் மானசபை வந்துச்சுன்னா 5 மாவட்டத்தை மாத்திருதான் சாவேன் தூசணம் காய்ச்சாவடி ரேப் பண்ணாவடி வெடியேட்டு நான் சொல்றேன் என்னதுண்டா கொண்டு ஜெயில போடுறது இந்த கஞ்சா நடத்தினாவடி இந்த ஆக்கள்ட காணிய களவெடுத்தாவடி கள்ள வழக்கு செஞ்சாவடி நான் ஒரு நாளைக்கு கொடுங்கோல் ஆட்சி கொண்டு யாழ்ப்பாணத்துல செய்ய நான் போக மாட்டேன் எங்கட சமூகத்தை திருத்துறதுக்கு வேற வழியே இல்லை எனக்கு மட்டும் சான்ஸ் இருந்தா நான் மட்டும் டக்லஸா இருந்திருந்தா உண்மையாவே கள்ள முழு பேரையும் போட்டுருவேன் எனக்கு அந்த நேரம் டக்லஸா இருந்திருந்தா நான் கள்ளன் இந்த முழு கள்ளனல் இருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட் வழியே முழு பேரையும் போட்டு தள்ளி இருப்பேன் சுற்றுப்பேன் நான் ஆகவே சுற்றுப்பேன் நான் இந்த நாயல் இருந்தேன் இந்த கமக்கார அமைப்புல ஒரு மொட்டையும் ஒருத்தன் தெரியாது தானே இந்த நாய் இருந்தென்ன செத்து என்ன சும்மா சொல்லுங்க கேட்கிறேன் தெரியாம கேட்கிறேன் இந்த நாய் இருந்தென்ன செத்து என்ன சும்மா கேட்கிறேன் இந்த நாய் இருக்கிறனால நாட்டுக்கு பிரயோசனமா வீட்டுக்கு பிரயோசனமா இந்த நாய் களவெடுத்து திண்டு அதுல ஒரு வீட்டை கட்டி உருத்துறபுரத்துல ஏன் இந்த வாயே கிளறீங்க எல்லாம் வெயிட் பண்றேன் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து குவிஞ்சு கிடக்குது வெயிட் பண்றேன் அடிப்பம் உங்களுக்கு மேளம் மானசபை வரட்டும் நன்றி வணக்கம் டாக்டர் அர்ச்சனா இதோட சேர்த்து இந்த ரெக்கார்டிங் பண்ணதை போடுற இந்த கொமெண்ட்களை கொஞ்சம் சிரிக்காம கேளுங்க நன்றி ஓகே இதுல 164 கொமெண்ட் வந்துருச்சு ஸோ இந்த 164 கொமெண்ட் பாப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு மோஸ்ட் 11ல இருந்து விட்டு நியூவஸ்ட் அண்டு போட்டா எல்லாமே வரும் ஓகே வேற ஒருத்தன் கும்பிட்டுருக்கான் போட்டிருக்கான் ஒருத்தன் ஒரு நாள் ஜோசிக்கு மண்டு போட்டிருக்காங்க அழிய போகுதுன்னு ஒருத்தன் போட்டிருக்கான் 100% மண்டு இன்னொரு ஆள் போட்டிருக்கார் உதுகள் சிறியண்டையும் வேளமாயிலண்டையும் ஊம்புறதுகளா தான் இருக்கும்படி ஏன்டா இப்படி எல்லாம் கோமெண்ட் பண்றீங்க அடுத்து அந்த வெள்ளை தொப்பி பிள்ளைக்கு நல்ல குரல் ஆர்ஜே இன்டர்வியூ ஒன்று இருக்கு வாரீங்களாவா ஓகே அடுத்தது அவனே ஏதோ போட்டுக்கிடுது கிளிநொச்சி சனங்களா சாராயத்துக்கும் சாப்பாட்டுக்கும் அடுத்தால் மட்டக்களப்பிலும் ஒருவர் மக்களை மறந்து மக்களை பகடைக்காய்களாக முதலீடு செய்து அந்த மக்களையே கூண்டிலேற்றி அகமகழ்ந்து நினைத்தபடி பிழைப்பரசியல் செய்து கொண்டிருக்கிறார் எனவே இவருக்கு எதிரான போராட்டங்கள் எப்போதும் அதுபோல அடுத்தவன் ராவணன் ஏதாச்சும் தீர்வு திட்டத்தை தெரிவித்து கொஞ்சம் தூரம் நடந்திருக்கலாமையா அடுத்தவரத்தை டேக் பண்ணியிருக்கிறார் அடுத்தது நாயின்ற படத்தில் அடிச்சிருக்காங்க இந்த லூசுகள் திருந்தாது இதுகளும் இந்த கள்ள கூட்டத்தோட சொந்தங்களாத்தான் இருக்கும் இன்னொரு ஆள் போட்டிருக்கு அது வந்து அற்புதநாதன் சதீஷ் அடுத்த போதுக்கா தயானந்தன் குணரட்னம் எருமையில் 2 படத்தை டேக் பண்ணியிருக்கு அடுத்தது செல்வகுமார் சதாசிவம் தோஸ் பீப்புள் காட் மோர் ஃப்ரம் சஜித் நாமல் மஹிந்த ராஜபக்ச சோ ப்ரொடெஸ்ட் தே நீட் மணி ஒன்று போட்டுக்கிடாது செட் அப் கேம் என்று ஒரு ஆள் அடிச்சிருக்கார் பார்சரி மாமாவின் வேலையாத்தான் இருக்கும் அடுத்த கொமெண்ட் அர்ச்சுனா டாக்டர் ஒரு நல்ல மனிதர் இது அடுத்தால் ஸ்ரீதரனின் ஏற்பாடு பார் லைசன்ஸ் பற்றி கதைத்தால் இதுதான் நிலை அடுத்தால் குடியும் குடித்தனமாக இருந்தவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை அடுத்தது இது அவரது இடத்தை என்ன உயர்த்தி கொண்டு போகும் இன்னொரு ஆள் உண்மையிலேயே இதுகள் மூளையை கலட்டி வச்சுட்டு தான் திரியுதுகள் போல அடுத்த என்னத்துக்கு வீடியோ போட என்ற விவஸ்தையே இல்லை அதுக்கு அடுத்தால் எப்படி இருந்த மக்கள் இப்படி ஆகிவிட்டார்கள் இந்த அரசியல் நாதாரிகள்னால் அதுக்கு அடுத்து இன்னொரு ஆள் போட்டிருக்கு ஓல் செட்டப் வித் மிஸ்டர் எஸ் அதை போட்டிருக்கு ஆஃப்டர் கோ ஸ்ரீல பாருக்கு போகட்டுமா அடுத்து நம்மாளைகள் போட்டிருக்காங்க அதில் வேண்டாம் அடுத்தது இப்பதான் அறிவு வந்திருக்கின்ற ஒரு ஆள் போட்டிருக்கு
இந்த மக்கள் இன்னுமா திருந்தல, இப்போவுமே அந்த காலத்தை போல வச்சிருக்கானுகள். எதுக்கு எடுத்தாலும் ஆர்ப்பாட்டம். 2009 இருந்து என்ன தீர்வு எடுத்திருக்காங்க, இவண்ட பேச கடுத்து லூசு கூட்டம் என்று ஒரு ஆள் போட்டிருக்கு. அடுத்தது பாப்போம். தீர்வு கிடைக்காது என்று தெரிந்தும் என்ன மசருக்கு இந்த மக்கள் வீதியில் திரியுதுகள். அப்போ லூசு கூட்டம் தானே. ஓகே, அதுக்கு இன்னொரு நாள் போட்டிருக்கு, சிங்களத்துல பேர் இருக்கு, ஆனால் ஆண்டவனே அர்ச்சுனா தம்பி என்று. அடுத்தால் போட்டிருக்கு, படிப்பு அறிவு இல்லாத பரதேசிகள் திருந்த வாய்ப்பு இல்லை. நீங்களும் போய் பார்க்கலாம் இந்த இதுல கொமெண்ட். அடுத்தது, அந்த சனத்தை திருத்தவே இயலாது. ஓகே, அடுத்த, ஒரு விவசாயியும் இதில் நீதி கேட்பதாக தெரியவில்லை, தமது கமக்கார் அமைப்பு ஊழல் செய்திருப்பதை பறைசாட்டுகிறார்கள். அடுத்தால் பார் கூட்டம், மக்களை ஏமாற்றி பிழைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல பாடம், இனிமேல் மக்களை ஏமாற்ற முடியாது. பார்சிரியின் பின்னூட்டல். அடுத்தது, அப்பனே முருகா பிள்ளையாரப்பா வைத்தியருக்கு வந்த சோதனை. முஸ்லிம் மன்னவரால் கமெண்ட் பண்ணிக்கார். எம்மினம் திருந்த மாட்டார்கள். அடுத்தது, நிறைய பொய் ஒழிக்கிறது முன்னுக்கு நின்று கத்திட்டு போகுது பரந்தன் மானத்தை தந்தி சிரிக்க செய்யுது. தமிழன் ஒற்றுமை இல்லை, இது தேவையில்லாத ஊர்வலம். Disgrace to our community, all of them are victims of the politician. Furthermore, these individuals affected by alcoholism wish to keep the doctor away from view. These individuals lack any prediction regarding their own or their family's future. I pity these uninformed and indifferent individuals unable to assist them. தமிழ்லையும் போட்டிருக்கார். நமது சமூகத்துக்கு அவமரியாதை அவர்கள் அனைவரும் அரசியல்வாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், மேலும் குடிப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட இந்த நபர்கள் மருத்துவரை பார்வையிலிருந்து விலக்கி வைக்க விரும்புகிறார்கள். இந்த நபர்கள் தங்கள் சொந்த அல்லது தங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் குறித்து எந்த கணிப்பும் இல்லை. இந்த அறியப்படாத மற்றும் அலட்சியமான நபர்களுக்கு நான் இறங்குகிறேன், அவர்களுக்கு உதவ முடியவில்லையா. இன்னொரு போட்டிருக்கு, உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையாடா நாய்களை என்று. அடுத்தது, எதிர்பார்த்தது தான ஒரு ஆள் போட்டிருக்கார். பள்ளிக்கூடம் மலைக்கு கூட ஒழுங்காத விசறுகள், அதை 11 பேர் லைக் பண்ணிக்காங்க. அர்ச்சுனாண்டு போட்டு யாரும் ஒருத்தன் காட்டெல்லாம் போட்டிருக்கான். நாட்டாமையின் அறிவரடிகள் பஞ்ச பரதேசிகள், அர்ச்சுனாவை ஒரு மயிரும் புடுங்க முடியாது. இயலாமையும் வெளிப்பாடுதான் இது. அர்ச்சுனாவின் அரசியலுக்கு இது ஒரு உந்து சக்தி மட்டுமே. நல்லா கத்துங்க. அடிமையா அல்லது மடமையா? இன்னொரு ஆள் போட்டிருக்கார். சிறி சாணகம் சுமந்தி உள்ளே போகும் வரைக்கும் நடக்கும், அதுவரை மக்களும் கொஞ்சம் சம்பாதிக்க. டாக்டர் அர்ச்சுனன் அண்ணன் அவர்கள் சிறிது நேரம் இடைவெளி விட்டிருக்கிறார். இந்த அரசாங்கம் பல மக்களின் வேண்டுதலை பெற்றாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையே. தொடர்ந்தும் ஊழல் சட்டவிரோத செயற்பாடுகளைத்தான் இந்த மாவட்டத்தில் முன்னெடுத்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. முடியுமாயின் ஒரு கமநல சேவை நிலையத்தில் சென்று மீள்குடியேற்றப்பட்ட விவசாயிகளின் மீள்குடியேற்றை உறுதிப்படுத்தும் பட்சத்தில் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக செயல்பட்ட அனைவரும் ஒருமித்து செயல்படுவர். அரசாங்கம் இனியாவது உடனடியாக மீள்குடியேற்றம் செய்யப்படும் வேளையில் பாதுகாப்பாக இருக்கும் நில அளவை திணைக்கள வரைபட பதவியின் பிரகாரம் தண்ட பிரச்சனை இருக்கு. என்னோட இருக்கு, அர்ச்சுனா முதலமைச்சர் வாழ்க வாழ்த்துக்கள். இலவச விளம்பரம், படிச்சவன் தான். பொம்மைக்கு கோட் போடையில பாருங்க, மரியாதை இல்லை. அடுத்த போட்டிருக்கு, நீங்களும் திருந்தவும் மாட்டீர்கள், உங்களை திருத்தவும் முடியாது. என்னடா போட்டிருக்கு, நீங்கள் என்னடா லூசனுகளாடா, இப்படி செய்வது எங்கள் இனத்துக்கு தான் கெட்ட பெயர், மக்கள் பலத்தை காட்ட வேண்டும். இது அடுத்த போட்டிருக்கு, இதோடு அவன் முதலமைச்சர் தான், இதுதான் அரசியல், அவன் பிளான் பண்ணித்தான் எல்லாம், எல்லோரும் அவன் லூசனா கூறுங்கள் பார்க்கலாம். அடுத்தால், உங்களுக்கு பொய் புரட்டு செய்து அரசியல் செய்பவர்கள் தான் பிடிக்கும் போல. எம்மாவட்டங்கள் பின்னோக்கி செல்ல நீங்களும் அரசியல்வாதிகளும் தான் காரணம். அவர் எதிர்கால முதலமைச்சர், அடுத்து நல்ல பதிவு வரும் வரை வெயிட் பண்ணுகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னால் இருப்பது யார் என்ற ஒரு ஆள் கேள்வி கேட்டிருக்கு. அதுக்கு என்ன பதில் வந்துருக்கு, ரிப்ளை வந்திருக்கு. ஜமீன் ஸ்ரீ ஒரு ஆள் போட்டிருக்கு, மற்றொரு ஆள் போட்டிருக்கு பார் ஸ்ரீதரன், அவங்களே ரிப்ளை பண்ணிக்காங்க. நம்மளோட வடியில் இருக்காங்க கிளிநொச்சியில. அடுத்த போட்டிருக்கு, அடி முட்டாள்கள் நீங்கள் எல்லாம் அவனது கொத்தடிமைகள், வெட்கங்கட்ட ஜென்மங்கள். அடுத்தவா போட்டிருக்கு, அர்ச்சுனாவுக்கு நிகர் எவருமே இல்லை, லூசு சனங்கள், மண்டேக்க ஒன்றும் இல்லை. ஒரு ஆள் போட்டிருக்கு, பேர் வாசிக்கல நான், சரியில்லை தானே, உண்மை. இன்னொரு ஆள் போட்டிருக்கு. அதுக்கு பிறகு, இரணமட தண்ணீரை யாழ்ப்பாணத்துக்கு குடிப்பதற்கு வழங்க விடாமல் தடுத்து பிரதேசவாதம் காட்டிய கிளிநொச்சி சண்டியர்கள், விவசாயிகள் சம்பளம் இப்போது ஊழல் மோசடியை கண்டுபிடித்த அர்ச்சுனாவுக்கு எதிராக மக்களை திசை திருப்பி விட்டுள்ளனர்.
பாமர மக்களே, இப்போது அரசாங்கத்தினால் தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் மூலம் ஊழல்களை அறியலாம். மக்களே, விழிப்படையுங்கள். வேட்டிகளின் பின்னால் அலைய வேண்டாம். இதில் பங்கு கொண்ட நபர்களில் உண்மையான விவசாயி எத்தனை பேர்? எல்லாம் வேட்டிகளின் பித்தலாட்டம். இதுவரை தமிழ் மக்களின் ஏகப்பிரதிகளாக எவரும் இல்லை. இவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. இளையோரை விழித்தருங்கள், சாகும் வரை கதறி என்ற தாரக மந்திரத்தை மாற்றி எழுதுங்கள். என்னவா கேட்டிருக்கு? இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னால் இருப்பது யார்? டொனால்ட் ட்ரம்ப் அடிச்சிருக்கேன். சிரிச்ச மூஞ்சி சிரி என்ன போட்டுருக்கு. டாக்டர் அர்ச்சுனா எம்பி இதை விட சிறப்பா வீடியோ போடுவார், பார்த்து கொள்ளுங்கள். 42 லைக் வந்திருக்கு. அதுல 100% வருமாம் என்னுறால். ரைட். அப்புறம் ஏன் அவர் என்ன செஞ்சார்? இப்படி எக்கச்சக்கமான கோவம் வந்திருக்கு. ரைட். இதுக்கு மேலேயும் நீங்கள் உயிரோட தானே இருக்கிறீர்கள்.